ஐசோமெரைசேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிகான்ஸோட கோஆர்டினேஷன் சைடு எவ்வளோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோடென்டேட் லிகான்ஸ் ஆஃப் ஆக்வா, அமைன் அண்ட் சயனைடு, ஹேலைட் பாட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மெட்டல் சுற்றி வந்து ஐ ஹாவ் த 6 நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குது. ஸோ இதில் வந்து மோனோடென்டேட் லிகான்ஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தேர் வில் பி a 6 நம்பர் ஆஃப் லிகான்ஸ் ஆர் ரிக்வைர்ட். அதாவது ஒரு இந்த மோனோடென்டேட் லிகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோஆர்டினேஷன் சைடு தான் நமக்கு கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைடென்டேட் லிகாண்ட், எத்திலின் டயமின், ஆக்சலேட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஆக்சலேட்டை நான் யூஸ் பண்ணி ஐ நீட் டு மேக் த ஆக்டேட்டல் ஜாமெட்ரி அப்படின்னா, இப்போ ஒரு டைடென்டேட் லிகாண்டுக்கு 2 கோஆர்டினேஷன் சைடு நமக்கு தேவை. இப்போ ஆக்சலேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த சென்டருக்குள்ளார நமக்கு என்ன வரும், ஸோ ஆக்சலேட் எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் ஐசோமெரைசேஷன் கான்செப்ட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஐசோமெரைசேஷன் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்குள்ளாரையும் வரும். ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இருக்கிற ஐசோமெரைசேஷன் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் போர்டு எக்ஸாம் பொறுத்தவரையும். ஸோ வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 2 டைப்பு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கல், அதாவது இதில் தான் நமக்கு சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். ஸோ சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்னு நமக்கு தெரியும். சிஸ்னா சேம் பொசிஷன், ட்ரான்ஸுங்கிறது ஆப்போசிட் பொசிஷன். சரியா? ஸோ அதே ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தில் ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஓகேங்களா? ஸோ ஆப்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, கிளாக்வைஸ் டைரக்ஷன் அண்ட் லீவோ ரொட்டேட்டரி, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு படிப்போம். இதுவே நம்ம செகண்ட் கேட்டகரியில் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 4 டைப் இருக்குது. இப்போ சால்வேட் ஆர் ஹைட்ரேட் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பார்த்தோன்னே எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்குள்ளார வாட்டர் லிகான்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன டைப்பு, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் சால்வேட் ஐசோமெரிசம் ஆர் ஹைட்ரேட் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அயனைசேஷன் ஐசோமெரிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி வேலன்சியில் புரோமின் இருந்துச்சு அப்படின்னா ஆர் சல்ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், அயனைசேஷன் ஐசோமெரிசம்ங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் ப்ரைமரி வேலன்சி பிஆராக இருக்குது, புரோமினாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ப்ரெசிபிடேட் கிடைக்கும் அப்படின்னா சில்வர் புரோமைடு வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து புரோமின் வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் என்டிட்டி வெளியில், ஐ மீன் ப்ரைமரி வேலன்சி வந்து சல்ஃபேட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா பேரியம் குளோரைடு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ பேரியம் குளோரைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னாகும், இந்த சல்ஃபேட் வந்து வெளியில் போயிடும். ஸோ அப்போ கேட்டலிஸ்ட்டில் இருக்கிற பேரியத்தோடு ரியாக்ட் ஆகி பேரியம் சல்ஃபேட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் வெளியில் சல்ஃபேட் ஆர் புரோமின் இருந்துச்சு அப்படின்னா அது அயனைசேஷன் ஐசோமெரிசம். லிங்கேஜ் ஐசோமெரிசம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்கும். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டைடென்டேட் லிகாண்ட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ நான் ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தில் இருக்கிற ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார் இருக்குது. ஸ்கொயர் பிளேனார் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலை சுற்றி 4 லிகாண்ட் இருக்கும். ஒருவேளை இது மோனோடென்டேட் லிகாண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்து 2 சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை சிஸ்? இன் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் 2 ligands arranged adjacent to each others, அதாவது சேம் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதுவே ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஆப்போசிட்டிவ் each other இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் X2L2 டைப். இந்த மெட்டல் X2L2 டைப்பில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த லிகான்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, சிமிலர் சைஸில் வந்து எனக்கு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுவே நீங்கள் எக்ஸ் டைப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த 2 லிகாண்டுமே வந்து எனக்கு இந்த இடத்துல என்னவாக இருக்குது, சிமிலர் டைப்பில் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி சிமிலர் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா, சேம் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் சிஸ். ஓகேவா? இதுவே ஆப்போசிட் டு ஈச் அதர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ட்ரான்ஸ். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பிளேனாரில் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே ஸ்கொயர் பிளேனார் டைப்பில் மெட்டல் ABXL டைப் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சிஸ் அண்டு 1 ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஆக மொத்தம் ABXL டைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
3 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இப்போ நான் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஏ பியும் ஒரு செட்டாகவும் எக்ஸில் ஒரு செட்டாகவும் நான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ ஏதாவது ஒரு செட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பொசிஷனாக இப்போ நான் வச்சுக்கிறேன். இப்போ ஏ அண்ட் பியை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பொசிஷனாக அந்த இடத்துல நான் வச்சுக்கிட்டேன். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஐ மீன் நான் மாற்றலை. இப்போ நான் எதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் எக்ஸல் இந்த இடத்துல வச்சேன் இல்லையா, ஸோ இப்போ இது ரெண்டு இதுத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே எனக்கு ஏபியோட பொசிஷன் வந்து என்னவாக இருக்குது, ஃபிக்ஸ்டு பொசிஷனாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்னவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 sis அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் இதில் ட்ரான்ஸ் எப்படி மேக் பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபிக்ஸ் பண்ண ஏபி செட்டை வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஆப்போசிட் ஈச் அதரை போட்டாலே நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இது வந்து ட்ரான்ஸ்ன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுங்க, மெட்டல் ஏபி எக்ஸல் டைப். இது மெட்டல் ஏபி எக்ஸல் டைப் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் see the question, write all the geometrical isomer of platinum NH3 Br chlorine and PY கொடுத்துருக்காங்க. PY அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் பிரிடின். இப்போ நம்ம பென்சின் ரிங் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த பென்சின் ரிங்கில் மொத்தம் 6 கார்பன் இருக்கும். இந்த 6 கார்பனில் ஒரு கார்பன் பதிலாக நைட்ரஜன் கொடுத்துருந்தாங்கன்னா அது பேர் என்னது, பிரிடின். இந்த பிரிடினோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது, PY அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் how many of this will exhibit optical isomerism அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் பிளாட்டினம் தான் இதில் யார், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இதில் லிகான்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமைன் இருக்குது, அமைன், புரோமின், குளோரின் அண்ட் பிரிடின் இருக்குது. ஸோ பிரிடின் நல்லாவே நமக்கு தெரியும், இட்ஸ் அ நைட்ரஜன் பேஸ்டு கோஆர்டினேஷன் லிகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அமைனில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நைட்ரஜன்லேயும் என்ன இருக்கும், லோன் பேர் இருக்கும், இந்த பிரிடின்லேயும் என்ன இருக்குது, லோன் பேர் இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னது, ஒரு செட் ஆஃப் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ நமக்கு புரோமின் குளோரின் வந்து இருக்குது. ஸோ புரோமின் குளோரினுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வேறு லிகான்ஸ் தான், பட் வந்து இதுக்கு ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்ன சிமிலாரிட்டி, போத் ஆர் ஹாலஜன்ஸ். ஸோ அப்போ நான் இதில் அந்த என்ன டைப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஏபிஎக்ஸல் டைப்னு நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ஏபிஎக்ஸல் டைப்பில் பொறுத்தவரையும் இந்த நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே எனக்கு என்ன சிமிலர் டைப், அமைன் வேறு, பிரிடின் வேறு, ஆனால் ரெண்டுமே எது மூலமாக கோஆர்டினேட் ஆகிருக்கு அப்படின்னா நைட்ரஜன் மூலமாக தான் கோஆர்டினேட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பொசிஷனாக வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் டு த ஹாலஜன்ஸ் ஆஃப் குளோரின் அண்ட் புரோமின். ஸோ இது ரெண்டும் இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 2 sis எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண பொசிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பொசிஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் ஹியர் இன் ஆப்போசிட் பொசிஷன். ஸோ ஐ காட் த ட்ரான்ஸ். ஸோ இப்படி தான் மெட்டல் ஏபி எக்ஸல் டைப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ண நம்ம கற்றுக்கணும். சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்த ஜாமெண்ட்ரி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டேட்ரல் ஜாமெண்ட்ரி. இந்த ஆக்டேட்ரல் ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைப்பில் இங்கே நான் இந்த இடத்துல நான் பொசிஷன் கொடுத்துட்டேன், நம்பர் 1 2 3 4 5 6 நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்குற எல்லா பொசிஷன், எல்லா செட் ஆஃப் பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் டு ப்ரொடியூசிங் த சிஸ் ஐசோமர். சரியா, ஸோ 1,2 இருக்கட்டும், இல்லை 1,3 இருக்கட்டும், 1,4 1,5 இது எல்லாமே என்னவாக இருக்குது, அட்ஜசன்ட் டு each other இருக்குது. இப்போ இதுவே வந்து 2 and 3 எடுத்துக்கிட்டோம், இல்லை 2 and 5 எடுத்துக்கிட்டோம், 5 and 4 and 4 and 3. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது 6 and 3, 6 and 2, 6 and 5, 6 and 4 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா adjacent to each others அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ adjacent each others அப்படின்னு என்ன அர்த்தம், சிஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ட்ரான்ஸ்னால் என்ன, ட்ரான்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஆப்போசிட் டு each others. இப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1ம் ஓகே, நம்பர் 1 and 6 வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குது, ஆப்போசிட் பொசிஷனில் இருக்குது. அதேமாரி 4 and 2 வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஆப்போசிட் டு each others. 3 and 5 வந்து என்னவாக இருக்குது, ஆப்போசிட்டிவ் இச்சதர்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் பொசிஷனும் நமக்கு வரும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ள ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் X2L4 டைப். இந்த டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 லிகாண்ட் இருக்கும். ஸோ 6 லிகாண்ட்னாலே நமக்கு வந்து ஆக்டேட்ரல் ஜாமெட்ரி வரும். ஸோ அவுட் ஆஃப் 6ல்
ரெண்டு லிகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டைப்பாகவும் ஓகே அனதர் 4 வந்து பார்த்திங்கன்னா அனதர் சிமிலர் டைப்பாகவும் நமக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியர் எக்ஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்குது அட்ஜசன்ட் விச்சஸாக இருக்குது சரிங்களா. ஸோ இதில் இருக்கிற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டைப். ஸோ நமக்கு வந்து எது கம்மியாக இருக்குதோ ஸோ இதை நம்ம கம்மியாக இருக்கிற டைப் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா X2 தான். ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன பண்ணுது சிஸ்ஸா ட்ரான்ஸாங்கிறது டிசைட் பண்ணுறது. ஸோ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் விச்சஸாக இருக்குது. ஸோ அப்போ இது பேர் என்னது சிஸ். இந்த டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசோமர்ஸில் எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அபோவ் த பிளேன் ஓகேவா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேனார் மாரி இருக்குது, ஒரு A4 ஷீட் வச்ச மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த A4 ஷீட்டுக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஸோ மேலே அபோவ் அண்டு பிலோ. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து மெட்டல் வந்து யார் கோபால்ட். ஸோ கோபால்ட் இந்த இடத்துல நான் போட்டுட்டேன். ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 லிகாண்ட் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 6 வந்து பார்த்திங்கன்னா 4 அமைன் 2 குளோரோ காம்பவுண்ட் லிகாண்ட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் எப்படி நான் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஐ ஷுட் ட்ரா தட் ஆக்டேட்டல் ஜாமெட்ரி. இப்போ குளோரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜசன்ட் டு ஈச் அதர்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல குளோரின் போட்டேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல போடலாம், இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துலையும் கூட நான் போடலாம் ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் நான் போடலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் குளோரின் போட்டேன் அப்படின்னா இது ரெண்டுமே என்னவாக இருக்குது அட்ஜசன்ட் டு ஈச் அதர்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்கிற அமைனை வந்து நான் என்ன பண்ணோன்னா ரிமைனிங் வேக்கண்டாக இருக்கிற இடத்துல எம்டியாக இருக்கிற இடத்துல நான் பண்ணிக்க வேண்டியதான், போட்டுக்க வேண்டியதான். ஸோ ஹியர் ஐ காட் த சிஸ். அப்போ ட்ரான்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒன்றும் கிடையாது. ட்ரான்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் விச்சஸ் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குளோரின் வந்து அபோவ் த பிளேன், இன்னொரு குளோரின் வந்து என்ன பண்ணுறேன் பிலோ த பிளேனில் நான் போட்டுறேன். ரிமைனிங் இருக்கிற அமைன் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஸோ எம்டியாக இருக்கிற இந்த வேலன்சியில் நான் வந்து ஃபில் பண்ணி விட்டுறேன். ஸோ அப்போ இது வந்து என்னது ஆப்போசிட் விச்சஸ், தேர்ஃபோர் திஸ் இஸ் த ட்ரான்ஸ் ஓகே. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ் ஓகேவா. ஓகே அடுத்த டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் X2 L-L2 டைப். இதில் L-Lன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து என்ன இதுக்கான மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு அர்த்தம். டைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா ஒரு லிகாண்டுக்குள்ளார 2 கோஆர்டினேஷன் சைட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ மெட்டலை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஆக்குப்பை ஆகிக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்து ஸோ இந்தமாரி ஃபார்மெட்டில் தான் நமக்கு வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து என்ன லிகாண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோடென்டேட் லிகாண்ட்ஸ் ஆஃப் குளோரின் 2 இருக்குது, டைடென்டேட் லிகாண்ட்ஸ் ஆஃப் EN எத்திலின் டைமைன் வந்து பார்த்திங்கன்னா அது 2 இருக்குது. ஸோ நமக்கு இது நல்லாவே தெரியும். டைடென்டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 கோஆர்டினேஷன் நம்பர் தேவை. ஸோ அப்போ இங்கே 2 இருக்கிறதுனால நமக்கு வந்து எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் தேவை, கோஆர்டினேஷன் சைட் தேவை, 4 தேவை ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா குரோமின் இந்த இடத்துல போட்டுக்கிறேன், குரோமியம் போட்டுக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 and 6 ஓகேவா. ஸோ இதில் குளோரின் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ குளோரின் ஃபஸ்ட் நான் ட்ரான்ஸ் போட்டுக்கிறேன் ஆப்போசிட் ஈச் அதர்ஸ். அப்போ ரிமைனிங் வந்து EN நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ EN வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த இடத்துல இப்படி போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் அ ராங். EN இட் இஸ் அ டைடென்டேட் லிகாண்ட். OX வந்தாலும் சரி இல்லை EN வந்தாலும் சரி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த 2 கெமிக்கல் பாண்டுக்கு சென்டரில் இந்த மாதிரி நான் போட்டுக்கணும் ஓகே. ஸோ இந்தமாரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு ENனும் நமக்கு என்ன ஆகிடுச்சு ஆப்போசிட் டு ஈச் அதர்ஸாக வந்துருச்சு. அதேமாரி குளோரின் பாருங்கள் ஆப்போசிட் டு ஈச் அதர்ஸ். அப்போ இது என்னவாக இருக்கும் ட்ரான்ஸ் ஐசோமர் ஓகேங்களா. இப்போ இதுவே இல்லை நான் சிஸ் நான் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எப்படி நான் ட்ரா பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட் தான் ஓகே. சிஸ்டம் நம்ம ட்ரா பண்ணோம், இந்த ஃபார்மெட் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஹியர் ஐ புட் த குளோரின் அண்ட் EN வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டருக்குள்ளார நான் போட்டுட்டேன் ஓகே. ஸோ இந்தமாரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது அட்ஜசன்ட் டு ஈச் அதர்ஸ். அப்போ என்ன வரும் இந்த டைப்பு சிஸ் ஐசோமர் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் மெத்தடு. அண்ட் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 2வது டைப் ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிளும் நான் இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயான டைத்தில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப் தான் ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்க்குற டைப் எல்லாமே வந்து என்னது ஆக்டேட்டல் ஜாமெட்ரியில் மெட்டல் A3B3 டைப். இந்த A3B3 டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனோடென்டேட் லிகாண்ட் தான். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 செட் இருந்துச்சு இல்லையா. ஸோ 2 லிகாண்ட்ஸ் வந்து சிமிலர் டைப்பில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஏ டைப் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இப்போ B டைப்பு நமக்கு 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்டேட்டல் ஜாமெட்ரியில் ஜஸ்ட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வந்து ட்ரையாங்கிள் மாரி உங்களுக்கு இப்படி ஃபார்ம் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனிச்சுனாலே நமக்கு வந்து இது வந்து என்ன டைப் அப்படின்னா ஃபேசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் மெரிடோனியல் வந்து என்னென்னு எப்படி நம்ம போகிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேசியல் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஏ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏ டைப்பை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன டைப் வந்து நமக்கு கிடச்சிரும் அப்படின்னா மெரிடியன் டைப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ மெரிடியனோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எம்இஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்இஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேசியலோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எஃப்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், இதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹியர் இதில் மெட்டல் யார் அப்படின்னா அயன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அயன் நான் போட்டுட்டேன். ஸோ அயனை சுற்றி மோனோடென்டட் லிகான் 3 இருக்குது, மொத்தம் 6 இருக்குது. ஸோ ஆக்டேட்டல் ஜாமெட்ரி அந்த இடத்துல வரப்போகுது. ஸோ இதுக்கு நான் வந்து எப்படி நான் வந்து ஃபேசியல் டைப் வந்து நான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற 3 பார்ட்ஸ் நான் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிஆர் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா பிஆரை நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த மாதிரி போட்டுங்க. ஸோ கண்டினியூஸாக போட்டு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். 3D ஷேப்பில் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனாலே அது கண்டிப்பாக என்னது ஃபேசியல் டைப். அப்போ ரிமைனிங் இருக்கிற சைனட் நான் எங்கே போனோம் அப்படின்னா, ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேலன்சியில் அந்த இடத்துல நான் போட்டணும். இதுவுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இந்தமாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ஃபேசியல். அப்போ மெரிடியன் வந்து எப்படி நான் போகிறது அப்படின்னா வெரி ஈஸி. இந்த மெரிடியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற சைனட் அண்ட் புரோமின் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மாற்றினாலே நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு மெரிடியன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைடென்டட் லிகாண்ட் வந்து நமக்கு வந்து சிமிலர் டைப்பில் இருக்குது. பட் மோனோடென்டட் லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்குது. ஓகே, அமைன் அண்ட் குளோரின். ஸோ இதில் வந்து யார் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்து டிசைட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎன் தான் இதில் வந்து நமக்கு டிசைட் பண்ணும். ஓகே, இதில் டிசைட் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் வந்து டிசைட் பண்ணுறது, ஏன்னா அமைன் மோனோடென்டேட்டில் இருக்கிற அமைன் அண்ட் குளோரின் ரெண்டுமே நமக்கு வேறு. ஸோ இஎன் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குது, ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து இஎன் அண்ட் இஎன் டைடென்டட் லிகாண்ட் ஆப்போசிட் ஈச் அதர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ட்ரான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டைடென்டட் லிகாண்ட் வந்து சிமிலர் டு ஈச் அதர்ஸ், ஐ மீன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது, சிஸ் ஐசோமர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் அந்த இடத்துல நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். If you have any doubt, please comment this section. Thanks for watching.